ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியில் அடிப்படை கடமைகள் பற்றி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடிப்படை கடமைகள் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது என்ன இல்லை அப்படின்னா, அந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறதே இல்லை. அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1976 ஸ்வரன் சிங் அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சு அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த அடிப்படை கடமைகள். என்ன பண்ணாங்க அப்படின்னா, பகுதி 4 இருக்குல்ல, அந்த பகுதி 4ல் பகுதி 4A அப்படிங்கிற ஒரு உட்பிரிவை சேர்த்து என்ன பண்ணாங்க, 51A அப்படிங்கிற ஒரு பிரிவையும் சேர்த்து தான் என்ன பண்ணாங்க, இந்த அடிப்படை கடமையை வந்து உள்ளே வச்சாங்க. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது இல்லை, அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. 1976 ஸ்வரன் சிங் கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த அடிப்படை கடமைகள் வந்து கொண்டு வரப்பட்டது. ஆரம்பத்தில் எத்தனை அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னா 10 அடிப்படை கடமைகள் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அடிப்படை கடமை எக்ஸ்ட்ராவாக சேர்ப்பாங்க. அதை நம்ம பின்னாடி வர கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா பகுதி 4A குறிப்பிடப்பட்டிருக்கு. அடிப்படை கடமைகள் பற்றி எதில் சொல்லியிருக்காங்க, பகுதி 4A. பகுதி 4A என்ன பிரிவில் இருக்குது அப்படின்னா பிரிவு 51A வந்து இடம்பெற்றிருக்குது. 51A அடிப்படை கடமைகள் பற்றி எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பகுதி 4A, பிரிவு வந்து 51A. இப்போ அடிப்படை கடமைகளில் பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை சோவியத் யூனியன், அதாவது ரஷ்ய அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது. 1976 அமைக்கப்பட்ட ஸ்வரன் சிங் கமிட்டியின் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. ஸ்வரன் சிங் கமிட்டி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அடிப்படை கடமைகளை நம்மளுடைய அரசியலமைப்பில் சேர்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பரிந்துரை வைக்கிறாங்க. அதன்படி என்ன பண்ணிட்டாங்க, 1976 42வது அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்படுது. அது வந்து எதில் சேர்க்குறாங்க, அரசியலமைப்பின் பகுதி 4A ஒரே ஒரு புதிய பகுதியை சேர்த்தாங்க. பகுதி 4A அப்படின்னு மட்டும் சேர்த்தாங்க. இந்த புதிய பகுதி ஒரே ஒரு பிரிவு, என்ன பிரிவு அப்படின்னா 51A அப்படிங்கிற பிரிவை கொண்டது. இது எத்தனை கடமைகளை நமக்கு சொல்லுது, 11 கடமைகளை நமக்கு வந்து சொல்கிறாங்க. எத்தனை கடமைகளை சொல்கிறாங்க, 11 கடமைகளை சொல்கிறாங்க. இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தோம். அடிப்படை கடமைகள் வந்து நமக்கு சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த அடிப்படை கடமைகள். அடுத்து பார்த்தோன்னா 2002 86வது அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை எது அப்படின்னா, அதை நம்ம சொன்னால அந்த 11வது அடிப்படை கடமையை என்ன பண்ணுவாங்கன்னா 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் எத்தனாவது கடமையை கொண்டு வருவாங்க அப்படின்னா 11வது கடமையை வந்து கொண்டு வருவாங்க. அது எதில் சேர்ப்பாங்க அப்படின்னா 51 சொன்னோம்ல, அந்த 51A கே அப்படிங்கிற பிரிவில் வந்து சேர்ப்பாங்க. 51AK அதில் தான் சேர்ப்பாங்க. என்ன சேர்ப்பாங்க அப்படின்னா 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல். இது வந்து 11வது கடமையாக எதில் சேர்ப்பாங்க அப்படின்னா 51AK அப்படிங்கிற பிரிவில் 2002 86வது அரசியல் சாசன திருத்தம் மூலமாக சேர்ப்பாங்க. மொத்தம் 10 அடிப்படை கடமைகள் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 11வது அடிப்படை கடமையாக 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த 11வது அடிப்படை கடமை அதை கொண்டு எதில் சேர்க்குறாங்க, 51AK வந்து சேர்க்குறாங்க. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்குதல், அதை வந்து சேர்க்குறாங்க. ஆறு முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 86வது திருத்த சட்டம் 2002 இது வந்து எதில் சேர்த்திருக்காங்க, 51Aவின் கீழ் 11வது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வந்து என்ன பண்ணணும், கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு இந்த கடமையில் வலியுறுத்தப்படுது. அடுத்து அடிப்படை கடமைகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது, மதம், மொழி, பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல், பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்க வழக்கங்களை கைவிடுதல். இது கரெக்டு. அடுத்து அறிவியல் மனப்பான்மை, மனித நேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல், இதுவும் கரெக்டு. நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகள், நாடுகளை பற்றிலாம் வந்து இந்த அடிப்படை கடமையில் வராது.
அப்போ நமக்கு ஆன்சர் எது அப்படின்னா 1 மற்றும் 2. 1, 2 மட்டும் கரெக்டு. நாடுகளிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை வளர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வராது. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 வந்து சரி. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு, மனித நேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அப்படிங்கிறது. இந்த அறிவியல் மனப்பான்மை அப்படின்னு வந்துட்டாவே என்ன அப்படின்னா அது வந்து அடிப்படை கடமைகளில் தான் வரும். அறிவியல் மனப்பான்மைன்னு வந்தால் அது எது? அடிப்படை கடமைகள். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா அடிப்படை கடமைகள். அறிவியல் மனப்பாங்கு, மனித நேயம், சீர்திருத்தம் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா அடிப்படை கடமைகளில் சொல்லப்பட்டிருக்குது. அறிவியல் கோட்பாடு, மனித நேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அடுத்து பார்த்தோன்னா அடிப்படை கடமைகள் தொடர்பாக கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை வந்து எதெல்லாம் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது அப்படிங்கிறது இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. அமல்படுத்த முடியும். அதே மாதிரி இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். இது வந்து கரெக்டு. அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறியையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டது. இதுவும் கரெக்டு. அரசுக்கு வரிகளை செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கடமைங்கிறாங்க. இது வந்து தவறு. அரசுக்கு வரிகள்லாம் வந்து இந்த அடிப்படை கடமையில் வராது. 11 அடிப்படை கடமைகள் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். பார்த்தாவே நமக்கு எதெல்லாம் அடிப்படை கடமையில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. இது இந்திய குடிமக்களுக்கே இல்லை எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும் அப்படிங்கிறது கரெக்டு. அதே மாதிரி ஒழுக்க நெறி அல்லது குடிமை கடமைகளை அடிப்படையாக கொண்டதும் கரெக்டு. இது வந்து தவறு. இதுவும் வந்து தவறு. அப்போ ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? 2 மற்றும் 3. 2, 3 வந்து நமக்கு சரி. அடுத்தது கீழ்கண்ட சரியாக பொருந்தாததை சொல்லியிருக்காங்க. பகுதிகள் கொடுத்துருக்காங்க. பகுதி 1 வந்து யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லுது. பகுதி 1 யூனியன் பிரதேசம், இது வந்து கரெக்டு. பகுதி 2 வந்து அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறாங்க. பகுதி 2 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா குடியுரிமை பற்றி சொல்லுது. பகுதி 2 எதை பற்றி சொல்லுது? குடியுரிமை பற்றி சொல்லுது. அடுத்து அப்போ அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லக்கூடியது எது? நம்ம பார்த்தோம்ல பகுதி 4A தான் வந்து எதை சொல்லுது அப்படின்னா அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. அடிப்படை கடமைகளை பற்றி சொல்கிறது எது? பகுதி 4A. அடுத்து பார்த்தோன்னா பகுதி 4 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா வழிகாட்டு நெறிமுறைகள், DPSPன்னு சொல்லுவோம்ல, அந்த பகுதி 4ல் இடம்பெற்றிருக்குது. அடுத்து பகுதி 6 வந்து மாநில அரசாங்கம். இதுவும் கரெக்டு. எது வந்து சரியாக பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து அடிப்படை கடமைகளுக்கு வந்து பகுதி 2ன்னு கொடுத்துருக்காங்க. பகுதி 2 வந்து என்ன? குடியுரிமை பற்றி சொல்லுது. அடிப்படை கடமைகள் வந்து பகுதி 4A அப்படிங்கிறது புதுசாக வந்து சேர்த்தாங்க. அதனால் பகுதி 4. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா B. அதான் பார்க்குறோம்ல நமக்கு வந்து பகுதி 2ல் சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும் எதை பற்றி சொல்லுது? குடியுரிமை பற்றி சொல்லுது. அடுத்தது குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பாக வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1999. வர்மா குழு, இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். வர்மா குழுவின் அதாவது அடிப்படை கடமைகள் தொடர்பாக வர்மா குழுவின் அறிக்கை வந்து ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1999. இது எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த குழு அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சில சட்ட விதிகள் இருப்பதை அடையாளம் காட்டுவதற்காக இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது. அடிப்படை கடமைகளை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்காக சில சட்ட விதிகள் இருக்குது அப்படிங்கிறத அடையாளம் காட்டுறதுக்காக தான் இந்த வர்மா குழு வந்து அமைச்சாங்க. இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே பார்த்தோம்னா வன உயிரி பாதுகாப்பு சட்டம் இருக்குது. 1972 கொண்டு வந்தாங்கல்ல அது. அதே மாதிரி காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980. அதாவது அடிப்படை கடமைகளுக்கு கீழே நமக்கு வந்து வன உயிரிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி காடுகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. சுற்றுச்சூழல் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தேசிய கொடி இதுக்கெலாம் வந்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இது சம்மந்தமாக ஏதாவது சட்டம் இருக்கா அப்படிங்கிறத கண்டறியதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிப்படை கடமைகளுக்கு ரிலேட்டடாக ஏதாவது சட்டங்கள் இருக்குதா அப்படிங்கிறத கண்டறியதுக்காக தான் இந்த வர்மா குழு வந்து அமைச்சாங்க 1999. அவங்க வந்து சில சட்டங்களை வந்து அடையாளப்படுத்தினாங்க. என்னென்ன சட்டம் அப்படின்னா தேசிய மரியாதை சட்டம் அப்படின்னு ஒன்று அடையாளப்படுத்தினாங்க. அது வந்து 1971. அடுத்து பார்த்தோன்னா வன உயிரி பாதுகாப்பு சட்டம் நமக்கு தெரியும்ல 1972. அதுமாதிரி காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980. அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இந்த மாதிரி சட்டங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த அடிப்படை உரிமைகளுக்கு தொடர்புடைய அடிப்படை கடமைகளுக்கு தொடர்புடைய சட்டங்களை வந்து அடையாளப்படுத்தினாங்க. அப்படி அடையாளப்படுத்துறதுக்காக தான் இந்த வர்மா குழு வந்து அமைச்சாங்க 1999.
கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து சரியான கூற்றுகள் எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரும்போது உருவாகும் போது அடிப்படை கடமை அப்படிங்கிற ஒன்று கிடையாது, சட்டத்திலே கிடையாது. எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1976 ஸ்வரன் சிங் அப்படிங்கிற கமிட்டி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து அடிப்படை கடமை அப்படிங்கிறது ஒன்று அரசியலமைப்புக்கு தேவை அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாங்க, பரிந்துரை பண்ணுறாங்க. அதன்படி தான் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இந்த அடிப்படை கடமை உள்ளே வருது. அது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அடிப்படை கடமை அப்படிங்கிறதே கிடையாது. 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பகுதி 4A அப்படிங்கிறத கொண்டு வந்து அந்த ஒரே ஒரு பகுதி தான் கொண்டு வராங்க. அடிப்படை கடமைகள்னாவே அந்த ஒரே ஒரு பகுதி தான். பகுதி 4Aல ஒரே ஒரு பிரிவு கொண்டு வராங்க, பகுதி 51A அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அந்த 51Aல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 11 கடமைகளையும் வந்து ABCDன்னு K வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, 11 கடமைகளை வந்து வரிசைப்படுத்துவாங்க. அதே மாதிரி 10 கடமைகள் தான் ஆரம்பத்தில் சேர்த்தாங்க. 11வது கடமை என்ன பண்ணாங்க அப்படின்னா 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி இந்த 11வது அடிப்படை கடமை 51AK, இது ரொம்ப முக்கியமானது, 51AK வந்து சேர்த்துருவாங்க. தற்போது எத்தனை கடமைகள் இருக்குது அப்படின்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. ஆரம்பத்தில் எத்தனை இருந்து அப்படின்னா 10 அடிப்படை கடமைகள் வந்து இருந்துச்சு. அதான் சொல்லியிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. அப்போ வந்து இல்லை, அடிப்படை கடமை இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா 2, 3 மட்டும்தான் கரெக்டு. 2 இந்திய அடிப்படை கடமை அப்படிங்கிறது இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே மாதிரி ஸ்வரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமை என்ன பண்ணாங்க, சேர்த்தாங்க, அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பகுதியாக சேர்த்தாங்க. அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீதி பேராணைகள் மூலம் எதனா அடிப்படை உரிமைகளை தான் நிலைநாட்ட முடியும். விதி 32 இருக்குல்ல, அது மூலமாக நீதி பேராணைகள் மூலமாக அடிப்படை உரிமைகளை தான் நிலைநாட்ட முடியும், அடிப்படை கடமைகளை வந்து நிலைநாட்ட முடியாது. அப்போ நமக்கு எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதே மாதிரி ஸ்வரன் சிங் கமிட்டி மூலமாக இதை கொண்டு வந்தாங்க. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை வந்து நம்ம நிலைநாட்ட முடியாது. நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை உரிமைகள் தான் நிலைநாட்ட முடியும். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமை அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்க, ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தோம். 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி அதன் மூலமாக என்ன பண்ணாங்க, பரிந்துரை பண்ணாங்க. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணுறாங்க, இந்த பகுதி 4Aல 51A அப்படிங்கிற பிரிவு வச்சு என்ன பண்ணுறாங்க, 11 அடிப்படை கடமைகளை வந்து சேர்க்குறாங்க. அடுத்தது பிரிவு 51AH அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. 51AH என்ன சொல்லுதுன்னா மனிதாபிமானம், அதான் சொல்லலாம், மனித நேயம், அறிவியலார்ந்த உளப்பாங்கு, ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல். அதை நம்ம சொன்னோம்ல, இந்த இப்போ 51Aன்னு சொன்னோம்ல, அந்த 51ல் ஏலேருந்து ஸ்மால் லெட்டரில் சேர்ப்பாங்க. 51Aல ஸ்மால் லெட்டர் A, அடுத்து 51Aல ஸ்மால் லெட்டர் B, அப்புறம் AC, AD, AE அந்த மாதிரி AK வரைக்கும் வரும். 11 கடமைக்கும் அந்த எதுக்கு கீழே அது வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரும். அதில் வந்து இப்போ AH வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. AH வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அறிவியலார்ந்த உளப்பாங்கு, மனித நேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம், இதை வளர்த்தல். இதை தான் வந்து AH வந்து சொல்லுது. இப்போ அடிப்படை கடமைகளின் பட்டியல் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. 11 அடிப்படை கடமைகள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியல் அமைப்பு, தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாம் மதிக்கணும். ஒவ்வொரு குடிமகனும் என்ன பண்ணணும், இந்திய அரசியல் அமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாம் என்ன பண்ணணும், மதிக்கணும். அடுத்து சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்கள் என்ன பண்ணணும், போற்றி வளர்த்தணும். அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்கணும். அடுத்து தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது என்ன பண்ணணும், பணியாற்ற தயாராக இருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேசிய கொடி, தேசிய கீதம் இதுதான் வந்து எதில் வரும் அப்படின்னா 51Aல ஸ்மால் A இதுதான் வந்து இதை சொல்லும். ஒவ்வொரு குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாம் மதிக்கணும் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா 51 கேபிட்டல் லெட்டர் Aல ஸ்மால் A வந்து அது சொல்லுது. அதே மாதிரி சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக இருந்த வரிசையாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல், இது எதில் வரும்னா 51
ஏல ஸ்மால் பி இது வந்து தான் இதை சொல்லும். சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல் இது வந்து இதுக்கு கீழே தான் வரும். இதே மாதிரி சமய, மொழி, பிராந்திய பகுதி இதெல்லாமே வளர்த்தல். அப்புறம் பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இதெல்லாம் சகோதரத்துவத்தை வளர்த்தல். அதே மாதிரி பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை மதித்து வளர்க்குறது. அப்புறம் காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்கு, உயிரினங்கள் இதெல்லாமே பாதுகாக்கிறது. அப்புறம் அறிவியல் கோட்பாடு, மனித நேயம், ஆராய்ச்சி இதெல்லாம் வளர்க்குறது. வன்முறையினை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். அதேமாதிரி தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்களிலும் செயல்பட்டு தேசத்தின் நிலையான முயற்சி இது எல்லாமே வரும். அப்புறம் 6 முதல் 14 பார்த்தோம்ல, 6 முதல் 14 வந்து எப்படி சேர்த்தாங்க, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51 AKல 11வது அடிப்படை கடமையாக இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. இதன் மூலம் இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகள் என்ன பண்ணணும், கல்வி பெறும் வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏலேருந்து கே வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு டைம் பார்த்துடலாம். 51 ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதான் பார்த்தோம்ல, சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். தேசிய கொடி, தேசிய கீதம் இதை மதித்து நடத்தல். ஃபஸ்ட்டு 51 என்ன சொல்லுது, அதாவது இந்திய அரசியலமைப்பை நம்ம மதிக்கணும். அதே மாதிரி தேசிய கொடி, தேசிய கீதத்தை வந்து நம்ம மதித்து நடக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏபி என்ன சொல்லுதுன்னா, சுதந்திர போராட்டத்துக்காக போராடிருப்பாங்கள்ல அவங்களுடைய உயர்ந்த எண்ணங்கள், லட்சியங்களை வந்து நம்ம மதிக்கணும். சுதந்திரத்துக்காக தேசிய போராட்டத்துக்கு ஊக்கமளித்த வீரர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய எண்ணங்கள், லட்சியங்களை மதிக்கிறது தான் பி. அடுத்து சிங்கிறது பார்த்தோன்னா, சிங்கிறது இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். முழுசாக படித்தா ஞாபகம் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து தேசிய 51 ஏல அப்படின்னா தேசிய கொடி, தேசிய கீதம், அரசியல் அமைப்பை வந்து நம்ம மதிக்கிறது. பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து சுதந்திரத்துக்காக போராடிய அந்த தியாக வீரர்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய உயர்ந்த கொள்கைகளெல்லாம் நம்ம மதிக்கிறது. சி அப்படிங்கிறது என்னென்னா இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சி அப்படிங்கிறது இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. அடுத்து டினா நாட்டை நம்ம எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுமோ அப்போ நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சேவை செய்கிறது. டினா டெஃபென்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெஃபென்ஸ் அப்படின்னா நாட்டை பாதுகாக்கிறது. அப்போ நாட்டை பாதுகாக்கிறது வந்து டி. அடுத்து பார்த்தோன்னா ஈங்கிறது பார்த்தோன்னா இதில் எதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா மொழி, வட்டார பிரிவினைகள், அந்த பிரிவினைகளை எல்லாம் நம்ம வேறுபாடுகளை களைந்து சகோதரத்துவத்தை வளர்க்குறது. பெண்களின் கண்ணியத்தை குறைக்கின்ற செயலை விட்டொழித்தல். ஈங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பிரிவினைகளை வந்து நம்ம கடந்து எல்லாரும் ஓரினம், அந்த மாதிரி சகோதர உணர்வு, நல்லிணக்கம், பெண்களின் கண்ணியத்தை குறைக்கின்ற செயலை விட்டொழித்தல். அதான் வந்து ஈயில் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா கலாச்சாரம், பாரம்பரியம் மதித்தல். எஃப்ங்கிறது கலாச்சாரம், பாரம்பரியத்தை மதித்தல். எஃப்ங்கிறது கலாச்சாரம், பாரம்பரியத்தை மதித்தல். ஜிங்கிறது என்ன, ஜிங்கிறது என்ன அப்படின்னா காடு, ஏரி, ஆறு, வனவிலங்கு. ஜின்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கவர்மெண்ட் கீழே தான் நமக்கு காடு, ஏரி, ஆறு, வனவிலங்கு, உயிரினங்கள்லாம் எதுக்கு கீழே வரும், கவர்மெண்ட் கீழே தானே வரும். அதனால் நம்ம ஜி அப்படின்னு வந்தால் காடு, ஏரி, ஆறு, வனவிலங்கு இதை வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஹச்சுங்கிறது என்ன அப்படின்னா மனிதாபிமானம், ஹியூமனிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமனிட்டி மனிதாபிமானம். அதே மாதிரி விஞ்ஞான நோக்கு, சயின்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த ஹச்சு கீழே. விஞ்ஞான நோக்கு, மனிதாபிமானம் இதை உருவாக்குறதா ஹச்சு. ஹியூமனிட்டி, மனிதாபிமானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி சயின்ஸும் அதுக்கு கீழே வரும். ஐங்கிறது பொது சொத்து. சொத்துக்களை பார்த்தா என்னன்னு சொல்லுவாங்க, ஐ அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி பொது சொத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ ஞாபகம் வச்சுக்கலாம். பொது சொத்துக்கள் வந்து ஐ, பொது சொத்துக்கு வந்து ஐ, பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது. அடுத்து பார்த்தோன்னா ஜேங்கிறதுக்கு எதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா சாதனை படைக்கிறது. நம்ம சாதனை படைச்சா எப்படி இருப்போம், ஜேன்னு இருப்போம்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி சாதனைகள் படைக்கிறது, அது திறமையை வளர்க்குறது. திறமையை வளர்த்தா நம்ம எப்படி இருப்போம், ஜேன்னு இருப்போம். சாதனை படைச்சோன்னா ஜேன்னு இருப்போம்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி சாதனைகள் படைக்கிறது, திறமை வளர்க்குறது அப்படிங்கிறது ஜே. அடுத்து கேங்கிறத நம்ம பார்த்துட்டோம்ல. கேங்கிறது 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன பண்ணுவாங்க, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தல். இவ்வளோ தான் அடிப்படை கடமை. இந்த 11 அடிப்படை கடமைகள் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டாவே அடிப்படை கடமைகள் வந்து முடிஞ்சுது. அதில் 11 அடிப்படை கடமை இருக்குது. அதை எந்த திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 4A பகுதி 4Aல பகுதி 51A கொண்டு வைக்கிறாங்க. அது யாருடைய பரிந்துரைப்படி ஏற்படுத்தப்படுது அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமை அப்படின்னாலே இந்த ஒரே ஒரு கமிட்டி தான், ஸ்வரன் சிங் கமிட்டி மட்டும்தான். அதே மாதிரி இந்த அடிப்படை கடமைகளில் அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக என்ன குழு கொண்டு வந்தாங்கன்னா வர்மா குழு கொண்டு வந்தாங்க. அது எப்போ வந்தாங்க அப்படின்னா 1999 வராங்க. இப்போ காடு, ஏரி, வனவிலங்குலாம் பார்க்குறோம்ல, அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன சட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அந்த சட்டங்களை வெளியிடுறதுக்காக அந்த வர்மா குழு அமைச்சாங்க. அது ஒன்று தான் 1999.
அதே மாதிரி 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. இந்த 11வது அடிப்படை கடமை லாஸ்ட்டாக தான் சேர்ப்பாங்க. 2002 86 சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஏகேல கொண்டு சேர்த்துறாங்க. 51 ஏகேல கொண்டு சேர்க்குறாங்க. அவ்வளோதான். மற்றபடி இந்த 11 அடிப்படை கடமைகள்லாம் என்ன, அதுக்கு கீழே என்ன வருதுன்னு பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். ஏங்கிறது ஸ்மால் ஏங்கிறது ஃபஸ்ட்டு தேசிய கீதம், தேசிய கொடி. அதே மாதிரி நம்ம அரசியல் அமைப்பை மதிக்கிறது. பி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம விடுதலை போராட்டத்துக்காக போராடிருப்பாங்கள்ல, அவங்களுடைய உன்னதமான அந்த உணர்வுகளெல்லாம் நம்ம மதித்து நடக்கிறது தான் அதில் வரும். சிங்கிறது என்ன அப்படின்னா, சீனா இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. சீனா இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. டி அப்படின்னா டெஃபென்ஸு, அதாவது நம்ம எப்போ நாட்டுக்கு இப்போ ஏதாவது ஒரு போர் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம போகணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் டி, டெஃபென்ஸ்னு ஞாபகம். நாட்டை பாதுகாத்தல். இ அப்படிங்கிறது என்னென்னா, வட்டார பிரிவினை, வேற்றுமைகள் இதெல்லாம் மறந்து சகோதர உணர்வுடன், எல்லாரும் சகோதர உணர்வுடன், அதே மாதிரி பெண்களுடைய கண்ணியத்தை குறைக்கின்ற செயலை விட்டு ஒழித்தல். இதெல்லாமே தான் ஈயில் இருக்கும். எஃப் அப்படின்னா, எஃப்ங்கிறது ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்னா கலாச்சாரம், பாரம்பரியம். எஃப்ங்கிறது ஃபேஷன், கலாச்சாரம், பாரம்பரியம் இதெல்லாமே அதில் வரும். ஜிங்கிறது கவர்மெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் கீழே தான் என்னெல்லாம் வரும், காடு, ஏரி, ஆறு, வனவிலங்கு, உயிரினங்கள்லாம் வரும்ல, அதனால் ஜி. ஹச்சுங்கிறது ஹியூமனிட்டி, அதாவது மனித நேயம், அதே மாதிரி விஞ்ஞானம், சயின்ஸ் இதெல்லாமே அதுக்கு கீழே வரும். ஐங்கிறது பொது சொத்து. ஜேங்கிறது என்ன, ஜேன்னு இருப்போம். சாதனை படைச்சா ஜேன்னு இருப்பாங்கள்ல, அப்போ சாதனைகள், திறமைகள் இதெல்லாமே ஜேக்கு கீழே வரும். அதேமாதிரி ஏகேங்கிறது என்ன அப்படின்னா, கேஜி ஸ்கூல் ஞாபகம் வச்சுக்கலாம். 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் எல்லாருமே எங்கே இருப்பாங்க, எல்கேஜியில் தானே இருப்பாங்க, கேஜி ஸ்கூல். அப்போ வந்து குழந்தைகளுக்கு அந்த கல்வி வாய்ப்பினை அளிக்கிறதுக்காக இந்த இதை கொண்டு வந்தாங்க, ஏகேங்கிறது கொண்டு வந்தாங்க. இது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அடிப்படை கடமை வந்து 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் என்ன பண்ணாங்க, அரசியலமைப்பில் வந்து சேர்க்கப்பட்டது. பகுதி 4A விதி 51A வந்து சேர்க்கப்பட்டது.